வணக்கங்க. நான் இன்னைக்கு வெண்பொங்கல் செய்ய போறேன். இந்த கிளாஸுக்கு ஒரு கிளாஸ் பச்சை அரிசி, அரை கிளாஸ் சிறுபருப்பு. இப்போ ஒரு கிளாஸ் பச்சை அரிசி, அரை கிளாஸ் சிறுபருப்பு அலசி வச்சிருக்கிறேன். உள்ள தட்டி 3 கிளாஸ் தண்ணி. இப்போ இதில் தேவையான அளவு உப்பு. உப்பு போட்டது கொஞ்சம் கலக்கி மூடி வச்சு ஒரு 3 விசில் வந்ததான் அடுப்பு ஆஃப் பண்ணிடும். 10 நிமிஷம் கழிச்சு ஓப்பன் பண்ணி பார்த்தா இப்போ 3 விசில் வந்துருச்சு. அடுப்பு ஆஃப் பண்ணிடுவோம். வெண்பொங்கல் ரெடி ஆயிடுச்சு. அதுக்கு இப்போ தாளிச்சு ஊற்றணும். அதுக்கு தேவையானது கொஞ்சம் எண்ணெய். சட்டி காயட்டும். சட்டி காய்ச்சி இப்போ கொஞ்சமாக எண்ணெய் ஒரு 2 டேபிள் ஸ்பூன், ஒரு 2 ஸ்பூன் ஊற்றிருக்கேன். இது கொஞ்சம் நெய். எண்ணெய் சூடாகட்டும். எண்ணெய் சூடானதும் இஞ்சி கொஞ்சம் வதங்கட்டும். மிளகு போட்டுருவோம். அடுத்து இஞ்சி பருப்பு போட்டுருவோம். சீரகத்தையும் போட்டுருவோம். போட்டு நல்லா வதக்குவோம். இப்போ இது செவந்துடுச்சு. அடுப்பு ஆஃப் பண்ணிடுவோம். சாப்பாட்டில் ஊற்றிடுவோம். வெண்பொங்கலோட ஊற்றி நல்லா கிளறி கொடுத்து இப்போ வெண்பொங்கல் ரெடி.